மேனேஜ்மெண்ட் ஆஃப் கேல்ஸ்டோன்ஸ் நம்ம வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்ரேயில் பார்ப்போம். எக்ஸ்ரேயில் வந்துட்டு எக்ஸ்ரே எடுப்போம். அதில் வந்துட்டு 2 சைன்ஸ் தெரியும். என்ன அப்படின்னா இப்படி 2 வரைஞ்சிக்கோங்க. டைரேடியேட் சைன், டைரேடியேட்டு, ட்ரைரேடியேட்டு இப்படி வரைஞ்சிக்கோங்க. அப்புறம் இப்படி 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 இது நம்மளுக்கே தெரியும் மெர்சிடிஸ். ஸோ மெர்சிடிஸ் சைன் ட்ரைரேடியேட்டில். பைரேடியேட்டில் வந்துட்டு பைரேடியேட் டைரேடியேட் வந்துட்டு அதில் வந்துட்டு சீகல் சைன். இதோ இங்கே கொடுத்துருக்காங்க இந்த பேஜில். சென்டர் ஆஃப் த இதெல்லாம் வந்துட்டு எதில் அப்படின்னா சென்டர் ஆஃப் த ஸ்டோனில் தான். ஏன்னா சுற்றி வந்துட்டு கேல் ஸ்டோன்ஸில் சென்டரில் மட்டும் ரேடியோ லூசன்ட், சுற்றி வந்து ரேடியோ ஒபேக் மோஸ்ட்லி. ஸோ சென்டர் ஆஃப் த ஸ்டோன் கண்டெய்ன்ஸ் ரேடியோ லூசன்ட் கேஸ் விச் இஸ் எய்தர் ட்ரைரேடியேட்டாக இருந்துச்சுன்னா மெர்சிடிஸ் சைன், பைரேடியேட்டாக இருந்துச்சுன்னா சீகல் சைன். அடுத்து யூஎஸ்ஜி பார்க்குறோம். எக்ஸ்ரே முடிச்சிட்டோம். யூஎஸ்ஜியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா போஸ்டீரியர் அக்வெஸ்டிக் ஷேடோ. இதோ தெரியுதா, இதுதான் கேல்ஸ்டோன், இதுதான் போஸ்டீரியர் அக்வெஸ்டிக் ஷேடோ. ஸோ எக்ஸ்ரேயில் வந்துட்டு டைரேடியேட் அப்படின்னா வந்துட்டு சீகல் சைன், அப்புறம் வந்துட்டு ட்ரைரேடியேட் அப்படின்னா மெர்சிடிஸ் சைன், யூஎஸ்ஜியில் வந்துட்டு போஸ்டீரியர் அக்வெஸ்டிக் ஷேடோ. நெக்ஸ்ட்டு வந்துட்டு சிடி ஸ்கேன் எடுக்கணும். அப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி போட்டு ஓப்பன் கோலிசிஸ்டெக்டமி பண்ணணும். ஓகே, டன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ வந்துட்டு ஒரு தடவை டக்குன்னு ரிவைஸ் பண்ணிடலாம். கேல்ஸ்டோன்ஸ்னால் வந்துட்டு ஸ்டோன்ஸ் இந்த கேல் பிளேடர் அப்படின்னு போட்டுக்கோங்க. அப்புறம் டைப்ஸ் போடுறோம். டைப்ஸ் என்னென்ன போடுறோம்? கொலஸ்ட்ரால் ஸ்டோன்ஸ், பிக்மெண்ட் ஸ்டோன்ஸில் பிளாக் பிக்மெண்ட், ப்ரௌன் பிக்மெண்ட். அதுக்கப்புறம் மிக்ஸ்டு ஸ்டோன்ஸில் கால்சியம் பாஸ்பேட், பாமிட்டேட், ப்ரோட்டீன்ஸ், கார்பனேட் எல்லாமே இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு டெஃபனிஷன் முடிச்சிட்டோம், டைப்ஸ் முடிச்சிட்டோம். பேத்தோஜெனசிஸில் நம்ம என்னென்ன போடுறோம்? ஃபஸ்ட்டு வந்துட்டு கொலஸ்ட்ரால், பைல் சால்ட், லெசித்தின் ரேஷியோ, நார்மல் ரேஷியோ 25:1 இருக்கணும். 13:1 வந்து கிரிட்டிக்கல் ரேஷியோ. அந்த ரேஷியோ அப்நார்மலாக மாறும்போது கொலஸ்ட்ரால் ஸ்டோன்ஸ் வரும். எப்போ அப்நார்மலாக மாறும் அப்படின்னா இன்க்ரீஸ்டு கொலஸ்ட்ரால் ப்ரொடக்ஷன், இல்லை அப்படின்னா டிக்ரீஸ்டு பைல் ப்ரொடக்ஷன். இன்க்ரீஸ்டு கொலஸ்ட்ரால் ப்ரொடக்ஷன், ஓல்டேஜ், ஓசிபி, ஈஸ்ட்ரஜன், டிக்ரீஸ்டு பைல் சால்ட்டுக்கு தான் ஈஸ்ட்ரஜன், இலியல் ரிசெக்ஷன். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? இன்ஃபெக்ஷன்ஸ் இன்னும் மெயினாக வரும். நெக்ஸ்ட்டு பிலியரி ஸ்டேசிஸ் அண்ட் இன்க்ரீஸ்டு பைல் ப்ரொடக்ஷன். கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் என்ன போடுவோம்? செயின் ட்ரையடு என்னென்னா கேல்ஸ்டோன்ஸ், டைவர்டிகுலோசிஸ் ஆஃப் த கோலன், ஹையாட்டஸ் ஹெர்னியா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு டைப்ஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். கொலஸ்ட்ரால் முடிச்சிட்டோம். பிளாக் வந்துட்டு எங்கே வரும் அப்படின்னா ஹீமோலைட்டிக் டிஸார்டர்ஸ், ப்ரௌன் எங்கே வரும் அப்படின்னா இதில் இன்ஃபெக்ஷன்ஸில் வரும். அடுத்து கேல்ஸ்டோன்ஸ்னால என்னென்ன எஃபெக்ட்ஸ் வரும் அப்படின்னா பிலியரி கோலிக் வரும், விச் ரேடியேட்ஸ் ரைட் அப்பர் குவாட்ரண்ட் பெயின் விச் ரேடியேட்ஸ் டு த ஷோல்டர் அண்டு பேக்கு. அடுத்து வந்துட்டு பெர்ஃபரேஷன், ஆப்சஸ்ஸு. அடுத்து அப்படியே கீழே வந்தோன்னா காமன் பைல் டக்ட், அதில் வந்துட்டு ஸ்டோன் வரும். அடுத்து வந்துட்டு பேன்க்ரியாடைட்டிஸ் வரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படி இன்டெஸ்டைனுக்கு போனோம் அப்படின்னா அங்கே என்ன வரும்? இன்டெஸ்டைனல் அப்ஸ்ட்ரக்ஷன் வரும். அடுத்து வந்துட்டு மேனேஜ்மெண்ட், எக்ஸ்ரே பார்க்குறோம். இன்வெஸ்டிகேஷனில் எக்ஸ்ரே பார்க்குறோம். எக்ஸ்ரேயில் வந்துட்டு சென்டரில் வந்துட்டு ரேடியோ லூசன்ட்டில் என்ன தெரியும் நம்மளுக்கு? பைரேடியேட் அப்படின்னா வந்து சீகல் சைன், ட்ரைரேடியேட் அப்படின்னா மெர்சிடிஸ் சைன். அடுத்து யூஎஸ்ஜி பார்க்குறோம். யூஎஸ்ஜியில் வந்துட்டு போஸ்டீரியர் அக்வெஸ்டிக் ஷேடோ. ட்ரீட்மெண்ட் வந்துட்டு ஓப்பன் கோலிசிஸ்டெக்டமி, கோச்சஸ் இன்செஷன் மூலிமா பண்ணுறோம். தேங்க்யூ, பாய்.